தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவு எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைகிறார். வணக்கம் ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசித்து 4 மாதங்களில் முடிவெடுக்கும்படி உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. டீசல் விலை உயர்வுக்கேற்ப பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரியும், ஆண்டுதோறும் பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்கும் வகையில் உயர்மட்ட குழுவை நியமிக்க கோரியும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்களில் கடந்த 2018ஆம் ஆண்டு பேருந்துகள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட போது டீசல் லிட்டருக்கு ரூபாய் 63 விற்கப்பட்ட நிலையில் தற்போது 92 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளாவில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 10 காசுகளும், கர்நாடகாவில் 1 ரூபாயும், ஆந்திராவில் 1 ரூபாய் 8 காசுகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் 1 கிலோமீட்டருக்கு 58 காசுகள் மட்டும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி நாட்களில் முன்பு விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பேருந்து கட்டணம் நிர்ணயிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தலைமையில் போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளர்கள், திணித்துறை செயலாளர், போக்குவரத்து ஆணையர் என்ற உயர்மட்ட குழு நியமித்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அரசாணைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயர்மட்ட குழு அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பகுதிகள் கருத்து கேட்டு கட்டணம் நிர்ணயிப்பது குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளை பெற்று 4 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உயர்மட்ட குழுவுக்கு நீதிபதி சிடி தரப்பில் உத்தரவிட்டுள்ளார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.